வணக்கம் மக்களே. நீதி வெல்லும். இவ்வளோ நாளாக அந்த சம்பவத்தை திமுககாரம் பண்ணான்னு சொல்லியிருந்தேன். ஒரு குரூப்பு நேர்த்தி என்னன்னா எல்லாரையும் வர வச்சு காலில் விழுந்துருக்காப்புல. தப்பு பண்ணாதானே இருக்கியா காலில் விழுந்தேன், தப்பு பண்ணவன் தானே காலில் விழுந்து, தப்பு பண்ணாமல் போய் காலில் விழுந்துச்சு. எது காலில் விழுந்து கதை உண்மை என்னன்னு உனக்கு தெரியுது, நம்மளெல்லாம் சித்தானது தெரியுது. அப்புறம் பழைய தூக்கி வேறு இடத்து மேலே போடுறீங்க. தப்பு பண்ணலான்னு போய்ட்டு காலில் விழுவுற, தப்பு பண்ணலான்னா ஏன் விழுவுற? இதை கேட்டால் நம்மளை முட்டாளங்க வாங்குவோம். இப்போ கமெண்ட்டில் என்னென்ன பேசணும் மட்டும் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி பேசிக்கிட்டு தான் இருக்கணும். 2 கமெண்ட் போட்டால் அதுக்கே அவ்வளோ பேசணும். கமெண்ட்டில் வந்து கதறணும் பாருங்கள். எல்லாம் வீட்டுக்கு போனால் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன், தூத்துக்குடி போனால் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன், அனிதா தங்கி அனிதா வீட்டுக்கு போனால் ஃபோட்டோ எடுத்து போட்டுற வேண்டியது. லாஸ்ட்டாக நடந்த அஜித் குமார் மரணம் வரைக்கும் ஃபோட்டோ வந்த நீ இப்போ காலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட வேண்டியதானே? ஃபோட்டோ எடுத்து போட்டால் எல்லாம் நம்பியிருப்பாங்களா? அழுததை ஒரு வீடியோவை போட்டிருக்கலாம். இப்போ யார் நம்புறது? அங்கே என்ன பேசுனீங்க யாருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் ஃபோட்டோ போடுறீங்க, இதையும் ஒரு ஃபோட்டோ போட்டு தான் வேலை முடிஞ்சு போச்சே. அதை விட்டு தப்பு பண்ணாமல் காலில் உண்டு தான் அவனு. ஒத்துக்குங்க, நீதி வெல்லும். 2026 நீதி வெல்லும். பாருங்கள், நீ வெயிட் பண்ணி உள்ளே போகிறது உறுதி. தப்பு பண்ண யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிப்பான். நீதி வெல்லும்.